என்னடா வருஷம் போற போது அழுதுகிட்டு இருக்கு, அதுவும் பாத்ரூம் முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்கு, என்னடா ஆச்சு? டேய் நீ என்ன சொல்ற, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் 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 என்னடா ஆச்சு? இவ்வளவு நேரம் கேக்குற என்ன ஆச்சுன்னு, என்னடா ஆச்சு? பின்னாடி பாத்தியாடா? ஆமா பாத்ரூம். ஆமாண்டா, மணி 11:58 ஆகுது. இப்ப பாத்ரூம் உள்ள போனா அப்புறம் அப்படியே அடுத்த வருஷம் தானே வெளியேறுவேன். சொல்ல போனா அடுத்த வருஷம் தானே வெளியேறுவேன். அடுப்பாயிட்டான் அவன். வா போலாம், நிறைய ஜோக் இருக்கு, ஒண்ணு எடுத்து வரமா இருப்பா. வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்கடா. என்னடா மச்சான்? டேய் மச்சான், நீ என்கிட்ட ஒண்ணு சொன்னல, அதை இவன்ட்டு சொல்றேன். கடைக்கு போய் 2026 காலண்டர் கேக்குறேன், இல்லன்ட்டான். என்னடா ஆச்சு? நியூ இயர் வந்துருச்சு, காலண்டர் இல்லையா? ஆமா, ஆனா கடையில 50 காலண்டர் தான் இருக்குதாமா, 2026 காலண்டர் இல்லையா? அடுப்பாயிட்டான். நிறைய இருக்குதுவா வச்சிருக்கிறேன். சேர்றா மச்சான், வா புக்கே போட்டு வச்சிருக்காங்க. பெரிய சைஸ் கேக் வெட்டுறோம்டா. மாப்பிள்ள இந்த வருஷம் வந்து எல்லாரோட வித்தியாசமா கேக் வெட்டலாம்னா என்ன கத்திரிக்கொள்ளையா? இல்ல மாப்பிள்ள, டிவிக்கே போட்டு விஜய் படம் போட்டு கேக் வெட்டுவோம். டிவிக்கேனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமாடா? ஏய் டிவிக்கேனா த்ரிஷா வெத்திக்கலங்கடா, அது கூட தெரியாது. ஏய் மச்சான் பாடுறா, கேக் வெட்டலாம்னா திரிஷா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான்டா. அத விட்றா, உள்ள என்ன இருக்குன்னு பச்சை இல்லையா? தண்ணி. மணி என்ன ஆகுது? 11:57 ஆகுது. இந்த வருஷத்தோட நான் குடிக்க போறேன் கடைசி தண்ணி இதுதான் மச்சான். டேய் போடா. சொல்லு மச்சான், நீ 90s கிட்ஸ்ன்னு ஒத்துக்கறேன்டா, ஆனா காமெடி பண்றேன்னு பேர்ல இப்படி போட்டு எங்களெல்லாம் கழுத்து அறுக்குறீங்கடா. வருஷம் வந்துடுறீங்க எங்கேயோ இருந்து. வருஷம் இந்த காமெடி தான் வருஷம் ட்ரெண்டிங். இப்ப என்ன பண்றது? இங்க பாரு என்ன பண்றேன். வருஷத்தோட கடைசியா சொரியுது, அதுக்கப்புறம் சொரிய மாட்டேன். டேய் உன்ன மாதிரி உசுப்பேத்தி விடுறாங்க, என்னாலதான்டா இங்க மொக்க ஜோக்க சொல்லிட்டு இப்படி சுத்திட்டு திரிறானுங்க. போடா. அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? அண்ணாச்சி அது நான் தான் அண்ணாச்சி, தெரியல என்னைய கொஞ்சம் ஃப்ரேமுக்குள்ளவா? அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன், திரும்பிக்கிறீங்க. நல்லா இல்ல, அதான் பார்த்தாலே நல்லா தெரியுதே. பூச்சுக்காதீங்க அண்ணாச்சி, விளையாட்டுக்கு பேசுனேன். சரிங்க அண்ணாச்சி, நியூ இயர் வந்துருச்சு, காலாண்டர் ஒண்ணு கொடுங்க. காலாண்டர் இல்ல உங்களாம தேடிக்கிட்டு இருக்கல நாங்க. வருஷம் பூரா டிமார்ட்ல போய் வாங்குறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் வாங்குறது, இல்ல அந்த எதிர்க்க நிக்கிறான் பாரு, பாக்குறான் பாரு, அவன் கடையில போய் வாங்குறது. காலாண்டர் மட்டும் எங்க கடைக்கு கேட்டு வருவீங்களா? அண்ணாச்சி அங்கேயே வாங்கிக்கப்படா. அண்ணாச்சி உங்க கடைக்கு தான் முதல்ல வரேன், வந்தா எது கேட்டாலும் இல்லைன்றீங்க, அதான் ஆப்போசிட் கடைக்கு போயிடுறேன். இல்லன்னா நீ அண்ணா எது கடைக்கு போவியா நீ? அப்புறம் இல்லன்னா அங்கதானே போய் ஆகணும். அப்ப காலாண்டர் இல்ல, நீ அங்கேயே வாங்கிக்க போ. என்னங்க இது பெரு ரோதனையா போச்சு? இங்க வாங்கினா அவன் கோச்சிக்கிறான், அங்க வாங்கினா இவன் கோச்சிக்கிறான், என்னதான் பண்றது? அண்ணாச்சி காலாண்டர் கொடுங்க, கிளம்புறேன். ஏய் ஓடி போயிரு, அருவாளுக்கு தர உள்ள. தம்பி அந்த அருவாளுறா, இனிமேல் எவனா காலாண்டு கேட்டு கடை பக்கம் வந்தீங்க அப்படியே சீவி சரியா? அருவாள் உள்ள வையே இப்ப தேவைப்படாது. என்னாச்சா? அட பாருப்பா, நீ கடைக்கு வர மாட்டானுங்க, வருஷம் பூரா டிமார்ட் டிபார்ட்மெண்ட் வாங்கிக்கிறானுங்க, காலாண்டர் கேட்டு மட்டும் கடைக்கு வரானுங்க. நியூ இயர் வந்தா போதும். திமிரு தானே அவனுக்கு. அதான் எவ்வளவு கொழுப்பு பத்தியால உங்களுக்கு எல்லாம். சரி அது இருக்கட்டும், நம்மளுக்கு 2 கேலண்டர் கூட. டேய் முன்னாடி வா. ஆமா நீ யாரு? நான் யாருன்னு தெரியாதா? யாரா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ராமசாமி இருக்கான்ல. ராமசாமி, சரி. அவனோட பெரியப்பா மகன். கன்னியாகுமரில இருந்து வரேன். கன்னியாகுமரில இருந்து காலாண்டு வாங்க வந்திருக்கிற? ஆமா நச்சு. ஓடி போயிரு, அறுவாளுக்கு வேலை வச்சிடாதீங்க. 249 ரூபா ஆச்சு. கவரை பிடிங்க, தக்காளி கூடைய பிடிங்க, அடிக்கடி கடைக்கு வரணும். நோய் வர போகுது, காலண்டர் ஒண்ணு வச்சுக்கோங்க, அடிக்கடி நம்ம கடைக்கு வரணும். சரிங்களா? சரிங்க அண்ணாச்சி. காலண்டருக்கு பதில் இந்த ஒரு கட்டப்பை கொடுத்தீங்கன்னா. கேட்கல என்னது? கட்டப்பை. காலண்டர் பதில் கட்டப்பை, நீங்க அதை கொடுங்க. என்ன கேட்டோம்? நம்ம கட்டப்பை தானே கேட்டோம். கட்டப்பரஞ்சுக்கு எப்படி நம்ம முறைச்சு பாக்குறானே யாரு? நியூ இயர் வேற வந்துருச்சு, நம்ம கண்டிப்பா ரெசல்யூஷன் எடுத்தே ஆகணும்டா. ஆமா மச்சான். சரி நீனா முதல்ல ஒண்ணு இல்லடா. அதுவா, முதல்ல சரக்கு அடிக்க கூடாது, முக்கியமா பெண்களை சைட் அடிக்க கூடாதுடா. அதான்டா என்னுடைய தீர்வு.
அப்ப பாட்டிங்களை செட் அடிக்க புரியும். ஏய் அடிச்சனா வச்சுக்கோ. சரி நீ என்ன எடுக்க போற? நான் ஒண்ணும் இல்லடா, நான் எப்பயும் போல தம் அடிக்கிறத விடுறேன். சரி சபதம் எடுத்துருவோமா? சரி சபதம் எடுத்துருவோம். வாடா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. எப்படா பின்னாடி இருந்தீங்க? நீ தாண்டா முன்னாடி நின்னேன், நாங்க தாண்டா பின்னாடி நின்னோம். அப்படியா? அது ஒண்ணுடா என்ன மச்சான். அது பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அது? அது ஒண்ணு இல்லடா மச்சான், ரெசல்யூஷன் எடுத்தோம், நியூ இயர் வந்துருச்சுல. ரெசல்யூஷன் எடுத்தீங்களா? ஆமா. யார கேட்டா ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க? டேய் யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்டா? ரூம்ல ஒரு 3 பேர் இருக்கிறேன்னா 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கணும். டெய்லியும் கூட்டிட்டு போகும்போது டெய்லியும் கேட்டுட்டு தான் போறீங்க. அப்புறம் நீங்க மட்டும் கேட்காம போறீங்க. யாரு கேட்ட ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க? கண்ட சரக்குலாம் முடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறதா? ரெசல்யூஷன் எது ஃபாரின் சரக்கு மாதிரி இருக்குது. அந்த ஃபாரின் சரக்குலாம் நமக்கு ஆகாது. 150 ரூபா பிளாக் பேர்ல கொட்டுறோம் வாங்கு, அதை அடிக்கலாம். ரெசல்யூஷன் நீங்க அடிச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் வேணாம், எனக்கு பிளாக் பேர்ல கொட்டுற வாங்குற பிளாக் பேர்ல போதும். கண்ட சரக்கு அடிச்சு உடம்பு வீண் பண்ணி மச்சான் சரக்கு நினைச்சுன்னுக்குறான்டா ரெசல்யூஷன். நம்ம சபதம் எடுத்தது கூட தெரியாம போதையில நியூ இயர் அதுமா இப்படி பண்ணிட்டு. டேய் இங்க பாரு. சரி விடு, எனக்கு பிளாக் பேர், நான் ரெசல்யூஷன் அடிக்கிறேன். ரெசல்யூஷன் ஒரு ஃபுல் வாங்கி வச்சுட்டு நான் போய் சைடிஸ் வாங்கிக்கிறேன். நானா பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கிறான். எங்க போனா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னா எங்க போனா? டேய் இங்கதான் இருக்கிறியா மச்சான்? ஊது. டேய் மச்சான் என்னடா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாம்னா குடிச்சிட்டு இருக்கிற? நியூ இயர்க்குன்னு காசு 1000 ரூபா வாங்கினேன், எங்க இருக்குதுடா? வாடா செலிப்ரேட் பண்ணலாம்டா. 1000 ரூபா வாசு தின்னுட்டு ஓடிடுறாங்களா அப்படியே? நியூ இயர் செலிப்ரேட் பண்ண அவ்வளவுதானே? ஆமாடா. வா அந்த பக்கெட் நடு. எதுக்கு? பாத்ரூம் பக்கெட் எடுத்துக்க, அப்படி சுண்ணாம்பு உள்ள ஒட்டிக்க, ஒரு 4-5 பிரஷ் எடுத்துக்க. இதெல்லாம் எதுக்கு? எட்ரா எடுத்துட்டு பின்னாடியே வாடா. பின்னாடியே வரணுமா? வா வா, அவனையும் கூட்டிட்டு வா, போதையில போறாம எடுத்துட்டு வா. வா வாடா வா வா. ஏய் பக்கெட் எங்கடா? ஏய் சுண்ணாம்பு பக்கெட் எங்க? ஏய் இங்க இருக்குடா. எடுத்து போடு. டேய் இதா நான் எழுதுறேன்டா பேரை. நியூ இயர் இயர் 2028. 2029டா. 9ஆ? ஏய் சரா. டேய் எழுதியாச்சுடா. டேய் 2026டா. என்னடா 28 26 எதுடா எழுதுறது? 26 எழுதுங்க. 6ல தான் இருக்கமா? சரி எழுதியாச்சு. கீழ என்ன பேர் போடுறது? கீழ பென்டன் பாய்ஸ் போடுறா. பென்டன் பாய்ஸ் தான் கரெக்ட் நம்ம. ஓகே பென்டன் பாய்ஸ். பென்டன் பாய்ஸா? போடு பென்டன் பாய்ஸ். ஏய் டோரா புஜ்ஜி எழுதலாம்டா. டோரா புஜ்ஜிடா. புஜ்ஜியா? கால வேற மாதிரி கேக்குதுடா. டேய் அது டோரா புஜ்ஜி. ஹட்டோரி பாய்ஸ் போட்டுக்கலாமா? ஏன் போட்டுக்கலாம்டா. சரி எல்லாத்தையும் போடு. எஸ்பிடி, எமர்ஜென்சி, நிஞ்சா ஸ்ட்ராங், தண்டர் ஸ்ட்ராங் போட்டுவிடு. பவர் ரேஞ்சர் பாய்ஸ், ஹட்டோரி பாய்ஸ், டோரா பாய்ஸ், மோட்டு போட்டு பாய்ஸ் போட்டாச்சுடா. டேய் என்னடா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாம்னு கேக் வெட்டலாம்னு 1000 ரூபாய் கையில வாங்குவீங்க. டேய் எங்கடா? ஆமாடா 1000 ரூபாய் கொடுத்திருக்கான். இவன் பேரு? சரி 1000 ரூபாய் கொடுத்துருக்கான். பேர் எழுதி விடு. பேர் எழுதிடலாம் பாரு. சூப்பரா. ஏய் எழுதியாச்சு. பேர் எழுதிடலாம் பாரு. 1000 ரூபாய் சரியா போச்சு. சரியா? ஏய் அங்க என்ன பண்றானுங்க? ரோட் எழுதி இருக்கானுங்க. ஏய் கூப்பிடு அவன. பிரதர். அரே பிரதர். அரே பையா ஹாப்பி நியூ இயர். அரே பையாவா? டேய் மாப்ள ஹிந்திக்காரனுங்கடா. இவனும் ரோட் எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க பாருடா. ஹாப்பி நியூ இயர் சமோசா பாய். சமோசா பாய். டேய் ஹிந்திக்காரனுங்க நடாவுல பார்த்தா கூட ஆச்சரியம் இல்ல. ஹிந்திக்காரனுங்க தூண்ல இருப்பானுங்க, துரும்புல இருப்பானுங்க. ஏய் தலை சுத்துறா. டேய் 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 விட்டுறா. இவன் வேறடா ஒருத்தன். டேய் நியூ இயருக்கு 1000 ரூபாய் வாங்குனீங்க, எங்கடா கேக் வெட்டலையா? நியூ இயர் செலிப்ரேஷன் தான இப்ப பாறா. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். என்னடா சும்மா நிக்கறா? டேய் இதான்டா செலிப்ரேஷன். ரோடா கத்தணும். இதுதானே உங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன்? வேற என்ன? வருஷம் இப்படி தான் கொண்டாடுறோம். ரோட்ல போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லுடா அப்படியே. ஹாப்பி நியூ இயர். வணக்கம். இந்த வருட 2026 ராசி பலன் என்னன்னு பாத்துருவோமா? மேசம் ராசிக்காரங்க. மென்டன் சரக்கடிக்கும் மேசராசி நேயர்களே, வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில மேடு மட்டும்தான் இருக்கும், பள்ளமே இருக்காது. அந்த மேட்லயும் கல்லு முள்ளுமா இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாராவே இருங்க. மிசபம் ராசிக்காரங்களுக்கு ரித்திக் ரோஷன் மாதிரி வாழணும்னு நினைப்பீங்க. கடைசியில ரிக்ஷா இழுத்தாலும் பொழைச்சிக்கலான்னு யோசிக்க வைக்கிற நிலைமை வரலாம். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு மிட் நைட் பிரியாணி சாப்பிடும் மிதுன ராசி நேயர்களே, மிட் நைட்ல
அப்படின்னு புரட்ட விடுற தவிக்கிறது ரொம்பவே நல்லது. கடகம் ராசிக்காரங்களுக்கு கடன் மேல கடன் வாங்கும் கடகராசி நேயர்களே, கடன் வாங்கியதும் காலத்தை கழிச்சிருவீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிக்கல் நிறைந்த சிம்மம் ராசி நேயர்களே, சினம் கொண்டால் கடைசியில் சின்ன பின்னமா ஆயிருவீங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு கண்ணில் படும் கன்னி பெண்களை கண்ணடிக்கும் கன்னிராசி நேயர்களே, கன்னி பெண்கள் பின்னாடி போனீங்கன்னா கடைசியில காவல் நிலையம்தான். துலாம் ராசிக்காரங்களுக்கு துக்கங்கள் நிறைந்த துலாம் ராசி நேயர்களே, துன்பம் மேல் துன்பம் வரும், அதையெல்லாம் தொடர்ச்சி தூக்கி எறிஞ்சிட்டு தூர போயிருங்க. விருச்சகம் ராசிக்காரங்களுக்கு வில்லங்கமான விருச்சக ராசி நேயர்களே, மத்தவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு தான் தான் பெரியவன் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர ஒரு நாதி வரமாட்டாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து உஷாராவே இருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு மங்களகரமான மகர ராசி நேயர்களே, மங்கையர் பின்னாடி போனீங்கன்னா கடைசியில் மகளிர் ஸ்டேஷன் தான். கும்ப ராசிக்காரங்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த கும்பம் ராசி நேயர்களே, குழப்பத்துல இருந்தீங்கன்னா கடைசியில கும்பி பாகம் தான். மீனம் ராசிக்காரங்களுக்கு மீட்டர் மேல் மீட்டர் வட்டி வாங்கும் மீனம் ராசி நேயர்களே, உங்களை பத்தி நீங்க கமெண்ட்லயே சொல்லிருங்க. இவ்வளவு நேரம் வேலையெல்லாம் கேட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது 2024 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் 2025 இருந்திருக்கும், அதே மாதிரிதான் 2026 இருக்கும், 2027 இருக்கும். அப்புறம் எதுக்கு சொன்னீங்க? எங்க பேமெண்ட் வேணும்ல. சரி ஓகே, அதாவது ஆல்ரெடி சூப்பரா சொல்லியிருப்பாரு, உன் வாழ்க்கை உன் கையில். அது மாதிரி நம்ம உழைச்சாதான் நமக்கு சரி. ஓகேவா? உட்காந்து இந்த ராசி பலன்லாம் பார்க்கறத விட்டுட்டு போய் உழைக்கிற வழியை பாருங்க. நான் இல்லாம அப்படி ஆமா, இவரெல்லாம் வேஸ்ட் பண்றாங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.